டியர் வியூஸ், இந்த வீடியோல நம்ம வந்து லேப்டாப் பேட்டரி சீக்கிரமா வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து பெரும்பாலும் இந்த விண்டோஸ் 10 வரதுக்கு முன்னாடி அந்த லேப்டாப் பெரும்பாலும் வந்து டெல் லேப்டாப்லாம் நீங்க வந்து புதுசா வந்து பேட்டரி மாத்தினாலும் இல்ல வந்து புதுசா லேப்டாப் வாங்கினதுக்கு அப்புறம் கூட ஒரு 6 மாசம் தான் நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க. வந்து டே டு டே வந்து உங்களுக்கு வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ற ஒரு வந்து பார்த்தா வந்து ஒர்க் நேச்சர் இருக்குது அப்படின்னா நிச்சயமா வந்து 6 மாசத்துல வந்து பேட்டரி டவுன் ஆயிடும். அரை மணி நேரம் இல்லைன்னா வந்து பார்த்தா வந்து 1/4 மணி நேரம் அது மாதிரி தான் நிற்கும். ஸோ வந்து நம்ம அப்படியே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணா கூட ஒரு வருஷம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸும் குறையும். ஸோ அப்போ கண்டிப்பா வந்து நம்ம பேட்டரி வந்து மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் எல்லா ஃபங்க்ஷன் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தா வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பேட்டரி வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருப்போம். ஸோ வந்து ஆனால் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து உண்மையிலேயே நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக விண்டோஸ் 10 வந்ததுக்கு அப்புறம் வர பெரும்பாலான பேட்டரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல வருஷம் வந்து வருது. அதாவது இன்னும் 4-5 வருஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 hour 4 hourலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்குது. ஆனால் அந்த பழைய லேப்டாப்லாம் அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது. 6 மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி டவுன் ஆகிடும். ஸோ வந்து அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம், ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி பெரிய பேட்டரியில் 6 லித்தியம் செல் இருக்கும். சின்ன சின்ன பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 பேட்டரி இருக்கும். ஸோ அது மொத்தமாக சேர்ந்து தான் வந்து இது. ஸோ அதில் வந்து ஒன்றும் 4 volt இருக்கும். ஸோ வந்து அதை என்னன்னா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக டவுன் ஆகிடும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேட்டரி தான் வந்து ஃபால்ட் ஆயிருக்கும், இல்லை வந்து 2 பேட்டரி வந்து ஃபால்ட் ஆயிருக்கும். ஸோ வந்து அதை எப்படி வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த பழைய லேப்டாப் பேட்டரி தான். ஸோ அதில் என்னென்னா அந்த லேப்டாப் கேஸ் உள்ளார ஒரு 6 லித்தியம் அயன் பேட்டரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேட்டரி மேனேஜ்மெண்ட் அந்த சிஸ்டம் இருக்கும், BMS இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய பேட்டரியிலேருந்து பிரித்து எடுத்து அந்த லித்தியம் அயன் சின்ன சின்ன பேட்டரி தான், அது ஒரு சிங்கிள் பேட்டரி. ஸோ மொத்தம் 6 பேட்டரியை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதனோட வோல்டேஜ்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். ஏன்னா வந்து 4 வோல்டேஜ் இருக்கணும். ஒரு பேட்டரியுமே 4 இல்லை 4க்கு மேலே இருந்தால் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து நியர்லி 4ஆவது இருக்கணும். ஸோ இது பாருங்கள். ஸோ வந்து 4.1 இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், இது பார்ப்போம். இது 3.96 அது மாதிரி இருக்குது. ஸோ அது கிட்டத்தட்ட 4 தான். ஸோ சார்ஜ் பண்ணியிருந்தால் அதுவுமே வந்து 4 வோல்ட்டுக்கு மேலே வந்துடும். ஸோ இது வந்து 4.25 இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து அந்த நம்ம தேவையான அந்த 6 பேட்டரி வந்து நம்ம செக் பண்ணிடணும். எல்லாமே வந்து 4 வோல்ட் இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து ஒரு பேட்டரி வந்து ஒழுங்காக இல்லைனா கூட மற்ற எல்லா பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒர்க் ஆகத்தை அஃபெக்ட் பண்ணணும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ பெரும்பாலும் வந்து ஒரு 6 பேட்டரி இருக்கிறதுல ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா கூட எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இப்போ இது எல்லாம் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வேஸ்டான பேட்டரி தான். சார்ஜ் போட்டால் கூட வந்து ஏறாது, அதே இதுலேயே தான் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து 0.3 இருந்தது, இது 1.7 இருக்குது. எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணாலும் இந்த 1.7 தாண்டி போகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.06 தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அது 0 வோல்ட் தான். ஸோ இப்போ இந்த ஒர்க் ஆகிற இது எல்லா பேட்டரியும் எடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா கரெக்டாக வந்து 2 பேட்டரியாக வந்து +2 +ஐயும் ஒன்றா சேர்க்கணும், 2 மைனஸையும் ஒன்றா சேர்க்கணும். ஸோ அது மாதிரி வந்து சேர்த்து வச்சு நம்ம 2த்தையும் கனெக்ட் பண்ணோம். ஸோ 2 பேட்டரியாக வந்து ஃபஸ்ட்டு ஏற்ற உடனே நம்ம செட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த BMS இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல் கம்பெனியில் வாங்கினா அந்த ஒரிஜினல் பேட்டரி ஃபஸ்ட்டு லேப்டாப் வாங்கும்போது இருந்த BMS. இதுலேயும் டெம்பரேச்சர் சென்சர்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா கூட வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து லோக்கல் இந்த JVS டெக்கி இது மாதிரி இல்லை வந்து டெல்லு மாதிரியே இருக்கிற போலியான பேட்டரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் சின்னதாக இருக்கும் BMS. ஸோ ஒரிஜினல் மட்டும் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். அதில் கொஞ்சம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து அதில் அந்த கேஸில் அப்படியே நான் அடுக்கி வச்சுருக்கிறேன். ஸோ அடிக்கிட்டு அதாவது 2+, அது வந்து 2- அது. ஸோ அதை வந்து கீழே அது வந்து 0. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 வோல்ட்டு 8 வோல்ட்டு 12 வோல்ட் அது மாதிரி வந்து 3 கனெக்ஷன் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 0. ஸோ மொத்தமாக 4 இடத்துல நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல வந்து இதை வச்சு பார்த்துட்டு இது வந்து 12 வோல்ட் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து அந்த வந்து நம்ம அந்த
6 பேட்டரியுமே வந்து அடிக்கிறேன். அதாவது ப்ளஸ்ஸும் சேர்க்கணும், மைனஸும் சேர்க்கணும். இது ஸோ எல்லாத்தையும் பிரித்து தான் வந்து நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒன்றா ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம செக் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சைடாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரித்து இருக்கணும். அப்போ தான் வந்து அது 4 வோல்ட் இருக்கான்னு செக் பண்ண முடியும். அதுக்காக தான் பிரிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம செக் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் அப்படியே அந்த கேஸ் உள்ளார எப்படி இருக்குமோ அது மாதிரி அடிக்க வச்சுட்டு செக் பண்ணுறோம். இருந்தாலும் வந்து அது கனெக்ஷன் வந்து நெருக்கமாக இருந்தால் தான் எல்லாமே டச் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கேஸ் உள்ளாரே வச்சு செக் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக வந்து அந்த மைனஸ்னால் அந்த மைனஸ் சைடு ரெண்டும் வந்து எங்கே கனெக்ட் பண்ணுமோ அந்த பிஎம்எஸ்லேயே இருக்கும் 0, 4, 8, 12 இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடிக்கணும். 0ன்றதில் வந்து நம்ம வந்து அந்த மைனஸ் போல் வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ கரெக்டாக அடிக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் லேப்டாப் அந்த கேஸை பிரிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம். ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா எந்த ப்ளஸ்லாம் வந்து எப்படி ஜாயிண்ட் ஆகிருக்குது, மைனஸ்லாம் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கேஸில் வச்சுட்டோம் பாருங்கள். ஸோ வந்து 12.58 வந்து வந்துடுது. ஸோ அப்போ நம்ம வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அந்த கேஸை பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஐடியா தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இது என்னன்னா வந்து 2 பேட்டரியை வந்து ஒட்டிட்டு ஏன்னா இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்க மாதிரி 2 ஏன்னா வந்து சால்டிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி காப்பர் வயரை வச்சு கூட நம்ம சால்டிங் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நம்ம சால்டிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்பு வந்து நீங்கள் கட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, ஏன்னா 2 சைடும் வந்து கட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சைடு நம்ம கட் பண்ணி ஆகணும். அப்போ தான் 4 வோல்ட் இருக்கான்னு செக் பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு நான் சால்டிங் பண்ணிவிட்டு கனெக்ஷனை கொடுத்துட்டேன். இப்போ 12 வோல்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி க்ளோஸ் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஸோ வந்து 12.8 வருது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த கேஸ்லையும் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். ஆனால் சில கொஞ்சம் லைட்டாக மூடாத மாதிரி இருக்குது, அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால் அது நல்லா அழுத்தி இது பண்ணும்போது லேப்டாப்பில் நம்ம போடும்போது ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் எத்தனை போட்டு நான் ஆன் பண்ணியிருக்கேன். சார்ஜர் ஃபஸ்ட் எத்தனை ஆன் ஆகாது, அதனால் சார்ஜர் போட்டு தான் நம்ம ஆன் பண்ணோம். ஸோ 0 வோல்டேஜ் தான் எப்பவுமே 0% காமிச்சிருக்கோம். அதனால் என்ன பண்ணோம், ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர் கழிச்சு வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நமக்கு தெரியும். இப்போ 2 ஹவர் கழிச்சு நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ ஃபுல்லாகிடுச்சு. ஸோ வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ வந்து பாருங்கள், எதுவும் ஒர்க் பண்ணலன்னா இது மாதிரி 3 ஹவர் காமிக்கும். நம்ம எதாவது ஒர்க் பண்ணால் குறைஞ்சிரும். அது வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 மணி நேரம் இப்படி தான் காமிக்கேன்னா இது பழசுன்றதில். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப் பேட்டரி போயிடுச்சுனாலே கிடப்பில் போட்டுருவாங்க, இல்லைனா அப்படியே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சார்ஜ் பின்னுக்கு அப்படியே கரண்ட் கட் ஆச்சுன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பெருசாக எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்மளும் வந்து ஒரு சந்தோஷம் தான். முடிஞ்சால் முடிஞ்சவங்க புது பேட்டரி வாங்கி போட்டுங்க, அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து என்னன்னா நம்ம ஒரு பொருள் வேஸ்ட் ஆகாமல் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு கியூரியாசிட்டி தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணுங்கள், சால்டிங் தெரிஞ்சவங்க பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.